நான் தான் உங்களோட ரோஹன். இன்னைக்கு நைட் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஈவ், அதாவது ஜீசஸ் பர்த்டே. நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ப்ளம் கேக் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி, பேபி கேஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, திராட்சை எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு சுகர் சிரப்பில் கொஞ்ச நேரம் சோக் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணின்னு இருக்கிறோம். கைஸ் சுகர் வந்துட்டு கேரமலைஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒயிட் சுகர் இப்போது ப்ரௌன் எல்லோ சுகர் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு எல்லா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுன்னுக்கிறோம். பாருங்கள், வாரே வா, வாட் நைஸ் சீன். கைஸ் இப்போ தண்ணி இதில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக்கு செய்கிற வேலைங்களை பார்க்கலாம். கைஸ் இப்போ அந்த டூட்டி ஃப்ரூட்டி, அந்த சுகர் கேரமலைஸ் ஆயிருந்தெல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் நல்லா குக் ஆகிருக்குது. 3 கப்ஸ் போட்டுக்கிறோம் மைதா. ஸோ இப்போ வந்துட்டு கொக்கோ பவுடர். ஸோ இது ஓகே, இவ்வளோ எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் போட போகிறோம். ஸோ கைஸ் இது பிளெண்டரில் 2 கப்ஸ் சுகர் போடுறோம். இப்போ பாருங்கள், அது மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கிறோம். ஓகே, இது பிளெண்டர். ஓகே, 1 கப். இது கோகோ பவுடர் கூட அப்படியே பிளெண்ட் ஆன மாதிரியே இருக்குது. எஸ், ஆல்சோ நைஸ். ஓகே, 2 கப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சுகரை பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே கொட்டுறோம். பான்ஸ் பவுடர் மாதிரியே இருக்குதுல்ல. ஸோ கைஸ், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்போ போட போகிறோம். பேக்கிங் பவுடர் நான் तो வீக் ஃபீல்ட். வாவ். ஓகே, பேக்கிங் சோடா. ஸோ கம்மியாக இதிலோண்டு சால்ட் தான் போட போகிறோம். ஸோ மிக்ஸ்டு ஸ்பைசஸ்னால இப்போ கரம் மசாலா பவுடர். வாவ். ஸோ இது வந்துட்டு இட்லி சோடா, கொஞ்சோண்டு வெரி லிட்டில் அமௌண்ட். ஸோ இந்த ட்ரை மிக்ஸஸ் எல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த விஸ்க் பண்ண போகிறது எக்கு. ஸோ அதில் 3 எக்ஸ் போடுறோம். 1 எக் போட்டாச்சு ஆல்ரெடி. இது 2nd எக், 3rd எக்கோ போட்டாச்சு. ஆல் 3 பிரதர்ஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு விஸ்க் மிஷின் போட்டுன்னு இருக்கிறோம். ஸ்விட்ச். இப்போ வந்துட்டு இதை விஸ்க் பண்ண போகிறோம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஸோ இது இந்த எக் வந்துட்டு நல்லா பீட் ஆகிருக்கு. ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ கைஸ் இது வந்துட்டு 3D டெக்ஸ்சர் ஆஃப் த எக். பாருங்க, அப்படியே அவ்வளோ திக்காக இருக்கும். கைஸ் எக்கோட க்ரீமி டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்க. ஸோ கைஸ் அவன் வந்துட்டு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு 3 இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமா இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ்சர், அப்புறமா க்ரீமி டெக்ஸ்சரோட எக்கு, எல்லா 3 ஐட்டம்ஸும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள். ஓ வாவ், எக்கி நான் வேஸ்லின் லோஷன் மாதிரியே வருது. ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணுறோம். இன்னும் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போடல. ஃபஸ்ட்டு இதை பிளெண்ட் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் இதை போடலான்னு இருக்கோம். வாவ், நல்லா திக்காக இருக்கு. வாவ், கொட்ட போகிறோம்.
ஸ்பைடர்மேனில் வர வெனம் மாதிரியே இருக்குது. வெனம் ஒரு ஹியூமன் உள்ள வரும்போது இந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் இருக்கும், ஸ்டிக்கியாக. பவுடரெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஸோ கைஸ், இது வந்துட்டு அன்சால்டட் பட்டர். இப்போ இத்தியோ பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு கைஸ் நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு டின் ரெடி பண்ணலாம். கைஸ் இப்போ வந்துட்டு பட்டர் பேப்பர் போட போகிறோம் டின்னுக்கு. வாவ், so cool. கைஸ் இப்போ வந்துட்டு இந்த கேக் பேட்டர் ப்ராப்பராக இதில் செட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் கைஸ், இப்போ டெக்கரேஷனுக்கு பாதாம் போட்டுன்னு இருக்கிறோம். கைஸ் இப்போ அவனில் வைக்கிறோம். ஓகே, டைமர் செட் பண்ணலாம். கைஸ் 180 டிகிரி செல்சியஸ் ஃபார் 35 மினிட்ஸ் செட் பண்ணுறோம். ஸோ கைஸ் கேக் ஆகிடுக்குது, இப்போ எடுக்க போகிறோம். கைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு.